இப்போ விஜய் வந்து டச் பண்ணலாமா வேண்டாமான்னா கரூர் நிகழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. கரூருக்கு பிறகு அவர் மகாபலிபுரம் சந்திப்பு. இப்போ மீண்டும் வருவாரா வரமாட்டாரான்னு. காஞ்சிபுரம் சந்திப்பு அதில் வந்து என்ன குரல் ஒலித்தது அப்படிங்கிறதுக்கு அப்புறமே வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருந்தாங்க, செங்கோட்டையனுடைய வரவு எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறபோது இதை பார்த்துட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், இதையெல்லாம் கண்ணுட்டு கொண்டிருக்கிற காவல்துறை சீனியர் ஆஃபீஸர்ஸு, என்னங்க இந்த 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 அரசு இந்த நிலைப்பாடு மாறுமோ அப்படின்னு கணக்கத்தில் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ மாறும்போது இப்போவே வந்து நம்மளாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு போயிடலாம், ஆட்சி மாற்றம் வருமா அல்லது ஆட்சி இதே ஆட்சியில் இருக்குமோ இருக்காதோ, அல்லது அந்த பக்கம் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுதே, ஒருவேளை அப்படி இருந்தால் மறுபடியும் அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்களோ இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்களோன்னு இப்போ ஆட்சியில் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இருந்து நம்மளை ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தாலும் நமக்கு டிஜிபி பதவி தரல, அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட பொல்லாப்பு அப்படின்லாம் வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் எதிர்கட்சிகள்லாம் வந்து அல்லது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வதும், அல்லது உதயகுமார் ஆர்பி உதயகுமார் வந்து இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு ஒரு மும்முனை போட்டியை